ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இதை நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாதாம் கத்லி, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். நெய், பால், ஒரு பிஞ்சு சாஃப்ரானை பாலில் ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்ச பாதாம் தோலை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு பாதாம். 1 கப்பு பாதாம் அப்படின்னா 1/2 கப்பு பவுடர் சுகர். இதுதான் இதுக்கு ரேஷியோ. இப்போ பாதாமையும் பாலையும் ஊற்றி நம்ம திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணியாக அரைக்கக்கூடாது. பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா திக்கான சட்னி கன்சிஸ்டன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம நான்ஸ்டிக் பேன் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். நான்ஸ்டிக் பேனில் 2 ஸ்பூன் கீ போட்டுக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். சிம் ஃப்ளேமே யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜிலே நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த சாஃப்ரானையும் சேர்த்து கிண்டி விடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க சுகரை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் ஷேப்புக்கு வரணும். இப்படி நம்ம கரண்டி போட்டு கிண்ட கிண்ட எல்லாமே ஒன்று சேர்ந்து பால் மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இந்த இது வரணும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் போட்டு இது பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஹார்டான மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. இப்படி தண்ணி மாதிரி இருக்கிற இந்த இது நல்ல சப்பாத்தி மாவு இதுக்கு வரணும். கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் பக்கத்திலே இருந்து கிண்டுறீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு போங்க. ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் கழித்து வந்து கிண்டி விட்டுங்க. கண்டிப்பாக அடி பிடிக்காது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா? இதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரண்டியிலே ஒட்டிக்கிட்டு வரும் ஒரு பால் மாதிரி அந்த டோ. ஷேப் உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது சூடாக இருக்கும்போதே பண்ணணும். ஆறட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நம்ம வச்சுட்டு பீஸ் போட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அழகாக வரும் பீஸ் உடையாமல். நம்ம யூஸ் பண்ண சாஃப்ரான் ஒரு பிஞ்சே பாருங்கள் இதுக்கு எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக
போதுமான கலரை கொடுக்குது, அழகாகவும் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா எந்த கலர் பவுடரும் யூஸ் பண்ணலை. நான் ஹாட்டாக இருக்கும்போதே பீஸ் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இது இன்னும் ஆறுச்சு அப்படின்னா பீஸ் இன்னும் ரொம்ப அழகாக வரும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வெட்டி வச்சுருக்க பாதாம் பீசஸை வச்சோம் அப்படின்னா அழகாக பிடிச்சிக்கும், கீழே விடாது. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட்டை வீட்டிலையே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தீபாவளினா ஸ்வீட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் பண்ணதுன்னு சொல்லி கொடுங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உடையாமல் அழகான பீசஸாக வந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.